ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, கூடிய சீக்கிரமே நீ ஆச்சரியப்படும்படி உனக்கான சகல செல்வங்களையும் சகல சந்தோஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும் உன் வாழ்வில் ஒப்படைப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இங்கு பல பேரை நீ சரியான இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வைக்க தவறியதால் தானே நீ இருக்க வேண்டிய இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாமல் இப்போது திண்டாடி கொண்டிருக்கிறாய். குடும்பங்கிறது ஒரு பசுமையான மரம் போல தான். அதில் மனைவிங்கிறது வேறாக இருந்தால் கணவருங்கிறது அடிமரத்தண்டு போல. தண்டும் வேரும் எவ்வளவு பலமானதாக இருக்கிறதோ அதை பொறுத்து தானே அதில் இருக்கக்கூடிய இலைகளும் மலர்களும் ஆகிய பிள்ளைகள் வளர்வார்கள். அப்போது தானே அதிலிருந்து வரக்கூடிய பழமும் சுவையானதாக இருக்கும். அப்படிதான் ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தால் இந்த உலகமே நல்லதாக மாறிவிடும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் நியாயமானவர்களாகவும் தவறு செய்யாதவர்களாகவும் இருக்க வேண்டுமானால் அதன் அடிப்படை காரணமான குடும்பமும் குடும்பத்தில் உள்ளவர்களும் சரியாக மாறினா போதும். கணவனும் மனைவியும் சரியானவர்களாக நியாயமான ஆட்களாக நல்லதை போதிக்கக்கூடிய ஆட்களாக இருந்துட்டா அதிலிருந்து வரக்கூடிய இலைகளும் கிளைகளும் தண்டுகளும் மரங்களும் காய்களும் கனிகளும்னு எல்லாமே சரியாக மாறிவிடும். எதற்குமே சலித்திராத ஒரு எந்திரத்தை பார்த்திருக்கிறாயா? எவ்வளவு உபயோகப்படுத்தினாலும் அந்த எந்திரம் ஒருபோதும் பழுதுபடாது. உணர்வுகளே இல்லாமல் பல மணி நேரம் அது இலவசமாக உழைச்சிக்கிட்டே இருக்கும். அதற்கு பெயர்தான் பெண். அப்படி பெண்ணாக பிறந்தவள் இந்த உலகத்தில் எவ்வளவு துன்பப்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்தாலும் கஷ்டப்பட்டாலும் உடல் நலக்குறைபாட்டால் வேதனை அடைந்தாலும் கூட தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் நல்லதாய் செய்து கொண்டு தன் குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் சமாளித்து சகித்து கொண்டு வாழ்ந்து வருகிறாள் தானே. என் அன்பு பிள்ளையான நீயும் எப்போதும் புன்னகையோடு இருந்தால் உன்னை சுற்றி நல்ல நட்புகள் உருவாகும். பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் உன் நல்ல மனதிற்கு நான் மன நிம்மதியை நிச்சயமாக கொடுப்பேன். நீ நம்பிக்கை வைத்த எல்லா விஷயங்களிலும் உனக்கு நான் வெற்றி கிடைக்கச் செய்வேன் என் செல்வமே. நீ உண்மையா உறுதியோடு உழைச்சினா உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். நீ எதை நினச்சும் கவலைப்படாத. ஆலயத்துக்கு போகிறதும் ஆண்டவனை தரிசிப்பதும் மட்டுமே பக்தியும் ஆன்மீகமும் கிடையாது. நீ என்னையே முருகா முருகான்னு சொல்லி வணங்குவதை காட்டிலும் நான் என்ன எதிர்பார்ப்பேன் தெரியுமா? யாருக்கும் தீங்கு செய்யாம யாரையும் ஏமாற்றி பிழைக்காம எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டி மன அமைதியோடு நீ வாழும் வாழ்க்கையை தான் உன் அப்பன் முருகன் நான் விரும்புகிறேன். அப்படிதான் உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை உன்வசம் ஒப்படைப்பதற்காக உன் வாழ்வில் பல அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்தப் போகிறேன். இழந்ததை நினைத்து வருந்தாதே என் செல்வமே. நீ எதை இழந்தாலும் அதை இன்னொரு வடிவத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க தயாராக நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் இப்போது நீ சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் காரணத்தோடு நான் தானே உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். அதில் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்னு யாருமே இல்லை. உன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் காரணமாக இப்போது நீ சந்திக்கும் மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்வில் நல்லதையும் கெட்டதையும் நிகழ்த்தி கொண்டுதான் இருப்பார்கள். யார் எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து போக வேண்டாம். உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு உண்டான வேலைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். சவாலான காலங்களில் நானே உன்னை சுமப்பேன் என் செல்வமே. நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். காலமும் நேரமும் எந்த காயத்தையும் ஆற்றுவது கிடையாது. ஆனால் அந்த வலியையும் வேதனையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உனக்குள்ள உருவாக்கிடும். உன்னை விட்டு எது விலகி போனாலும் எல்லாமே கைமீறி போனாலும் கைவிட்டு போனாலும் நீ கவலைப்படாத. இலைகள் அனைத்தும் முதிர்ந்தவுடன் தானே மீண்டும் மரத்தில் புது இலைகள் துளிர்விடுகிறது. அதற்காக மரம் வருத்தப்படுவதில்லை. அதே போல தான் மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இப்போது இலையுதிர்காலம் போல எல்லாரும் ஏதேதோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டும் நிறைய விஷயங்களை இழந்துக்கிட்டும் இருக்காங்க. வாழ்க்கை முழுக்க வழிகள் நிறைந்த மனபாரத்தோடு வாழ வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சி மனம் தளர்ந்து போகாதே. உன் கவலைகளுக்கெல்லாம் காரணத்தை வைத்த உன் அப்பன் முருகன் நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் பல வழிகளை நிச்சயமாக வச்சிருப்பேன். நீ எப்போதெல்லாம் அவமானமும் ஏமாற்றமும் அடைந்தாயோ அந்த நிமிடத்திலிருந்தே உன்னை காப்பாற்றி உதவி செய்ய நானும் உனக்காக உறுதுணையாக நின்றுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு உதவி செய்த மனிதர்களுக்கு நீ ஒருபோதும் துரோகம் செய்யாதே. பாவங்களிலேயே கொடிய பாவம் அல்லவா அது. சில பேரை நீ முக்கியம் நினைக்கும் வரையில் அவங்களும் உன்னை காயப்படுத்துறதுக்கு தயாராக எப்போ பார்த்தாலும் உன்னை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ யாரையும் கண்டுகொள்ளாமல் இருந்தாலே உன் மனவழியும் வேதனையும் குறைந்து மறைந்து போகும். நீ ஊருக்காகவும் மற்றவங்களுக்காகவும் வாழ வேண்டாம். உனக்காக உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கோ.
ஊருங்கிறது ஒரு ரயில் பயணம் போலதான். எல்லாருமே அவங்கவங்க இறங்க வேண்டிய இடம் வந்தவனே இறங்கி போயிடுவாங்க. ஆனால் நீ மட்டும்தானே உன் வாழ்க்கையில் வாழ வேண்டிய காலம் வரைக்கும் வாழ்ந்தாக வேண்டும். அப்படி இருக்கும்போது நீ யாருக்காகவும் எதையும் செய்ய வேண்டாம். உன் கனவு நிறைவேறுவதற்கும் உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கும் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டு. கடந்த காலத்தையும் இந்த நிகழ்காலத்தையும் நினச்சி வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் முடிவுக்கு வரும். உன்னுடைய எதிர்காலம் நல்ல விதமாக மாறப்போகுது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு. உனக்கான வேலைகளை செய்வதற்கு உன் அப்பன் முருகன் நான் தயாராகத்தான் இருக்கிறேன். நீ மற்றவங்க வாழ்க்கையோட உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து வருந்தப்படாதே. உனக்கு என்ன வேண்டுமா இருந்தாலும் அதை என்னிடம் கேளு. இப்போது நீ தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறாய் என்பதால் தான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முடிவு செய்த நான் உன் கர்ம வினைகளையெல்லாம் கழித்து உனக்கான நற்பலன்களை தரப்போகிறேன். தளர்ந்து போகாதே என் செல்வமே, எல்லாமே மாறத்தான் போகிறது. உனக்கான ஆறுதலையும் உனக்கான மன அமைதியையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் மற்றவங்க கிட்ட போய் தேட வேண்டாம். கஷ்ட நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தானே. நீதானே அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். வலியும் வேதனையும் உன்னுடைய மனசில் இருக்கிறத பற்றி நீ மற்றவங்க கிட்ட சொன்னால் அது அவர்களுக்கு வெறும் கதையாக மட்டும்தான் தெரியும். என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்துக்கிட்டினா உனக்கு பக்கபலமாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். நீ நேர்மைக்கு எதிரான வழியில் செல்லும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையை குறைவாக எண்ண வேண்டாம். உன்னையும் உன் வாழ்க்கையையும் நீ உயர்வாக நினைக்க பழகு. எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. அது உன் பலத்தை பலவீனமாக ஆக்குகிறது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைச்சு உன்னை அடிக்கடி நீயே புதுப்பித்துக்கொள். உனக்காக நான் முடிவு செய்த சில விஷயங்கள் கற்பனைக்கு எட்டாத தூரத்திலிருந்து மிக அளப்பரியதாக அரும்பெரியதாக உன்னிடம் வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கும் போதும் பிரச்சனைகளில் மாட்டி முழிக்கும் போதும் வழி தெரியாத நேரங்களிலும் உன் அப்பன் முருகன் என்ன நினச்சிக்கிட்டு எந்த செயலை செஞ்சாலும் அது சரியாகவும் சிறப்பாகவும் முடியும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக நிற்பேன். உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறப்போகுது. என்னை பார்க்கணுன்ற எண்ணம் உனக்குள் உறுதியாக இருக்கிறது தானே? நிச்சயமாய் நான் அதற்கான வேலைகளை நல்ல முறையில் செய்து யாருடைய ரூபத்திலாவது வந்து உன்னை ஆசீர்வதித்து நீ நல்லா வாழ்வதற்கும் வழி செய்வேன். நீ இழந்த எதை நினைத்தும் கவலைப்படாதே. ஒருவேளை அது உன்கிட்ட இருந்திருந்தா இன்னும் நீ மிகப்பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருந்திருப்ப. அது உனக்கு சரி வராதுன்றனால தான் அதை உன்னிடமிருந்து நான் விலக்கி வச்சிருக்கேன். உனக்காக நான் கொடுத்த வாழ்க்கையிலும் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையிலும் தான் நன்மை உள்ளது என்பதை புரிந்து கொள். நீ மனசு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன். என் பிள்ளையான உன்னுடனேயே நான் எப்போதும் இருப்பேன். வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும். எதை கண்டும் நீ சோர்வடைய வேண்டாம் என் செல்வமே. கிடைக்கும் வரைக்கும் நீ தேடிக்கிட்டே இரு. தேடின பிறகு பார்த்தீனா உனக்கானது எங்கிருந்தாலும் உன்னை வந்தடையும். ஏனெனில் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்டதை உன்னிடம் வரவழைக்கப் போவது உன் அப்பன் முருகன்.